சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அதுல நீ என்ன பேசுற? மாமா திருநாரு நான் எப்ப சொன்னேன்? எடுத்தீங்களான்னு கேட்டீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? திருடுனீங்களான்னு தானே அர்த்தம். சிஸ்டர் என்ன சிஸ்டர், பிரபு அந்த இன்டென்ஷன்ல ஒன்னும் வேண்டாண்ண. இவருக்கு சப்போர்ட் பண்ணி உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இவர் என் அப்பாவை பார்த்து கேட்ட கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இங்க நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். மாமா, நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. ஆமா மாமா, எங்க அப்பாவை பார்த்து யாருமே இப்படி கேட்டதில்லை. நீங்க இப்படி கேட்டீங்கன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நீங்க தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. என் அப்பாவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம தேவையில்லாம வார்த்தை விட்டீங்க. என் அப்பாவோட கைக்கு வர ஒவ்வொரு ரூபாயும் அவரு நேர்மையா உழைச்சு சம்பாதிச்ச காசு. அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசி என் ஆத்திரத்தை கிளப்பாதீங்க. போங்க வெளிய. இந்த பையன் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். இத முதல்ல தூக்கி வீசிடணும். இன்னும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் சொன்னது காதுல விழலையா? வெளிய போங்க. மடி அதுரே மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லாதம்மா. கோவத்துல வார்த்தை விட்டுடாதம்மா. உங்க மேல திருட்டு பழி போட்டவருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இவர் நம்ம வீட்டுக்கே வந்து உங்களை பார்த்து பணத்தை எடுத்தீங்களான்னு கேட்டாரு. போதுங்க. இனிமே நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அது என் காதுலயும் விழாது, என் மனசுலயும் விழாது. நீங்க கிளம்புங்க. என்ன நீ பேச கூட விட மாட்டியா? அதான் பேசிட்டீங்களே மனசுக்குள்ளற. அதுக்கு மேல என்னங்க பேசணும்? இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? மச்சான் வா மச்சான் போலாம். சிஸ்டர் கோவத்துல உக்கிரமா இருக்காங்க. இதுக்கு மேல அவங்கள்ட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்த வாயால பேச மாட்டாங்க, கையால தான் பேசுவாங்க. வா மச்சான் போயிடலாம். வா 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 வாடா மச்சான். இங்க வாங்கப்பா. அப்பாடா, எங்க நான் மாட்டி போனோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இந்த பிரபு பைய பணத்தை யாரு எடுத்திருப்பாங்கன்னு விசாரிக்காம நீங்க எடுத்தீங்களான்னு இந்த மனுஷனை பார்த்து கேட்டு ஆதிரிய டென்ஷன் பண்ணி விட்டுட்டான். நல்ல வேலை, எல்லாம் நமக்கு சாதகமா நடந்துருச்சு. இனிமே நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம், ஆதிரியே நிறுத்திடுவா. தெய்வமே நீ இருக்க. விடு சாமி. என்ன சாமி இவங்க எல்லாம் புரியாம பேசிட்டு இருக்காங்க? நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன்? நீ தப்பா கேட்கல மச்சான், நீ கேட்ட விதம் தான் தப்பாயிடுச்சு. என்ன சாமி நீ எப்படி சொல்ற? இங்க பாரு மச்சான், நான் வீட்டுக்குள்ள போகும்போதே உன்ட்ட என்ன சொன்னேன்? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு புதுசா ஏதாவது ஏழரை இழுத்துறாதுன்னு சொன்னா இல்லையா? இப்ப ஒளரி கொட்டி ஆதிரிய டென்ஷன் படுத்திட்டியா மச்சான்? என்ன பாக்குற? வா வண்டி வா வா மச்சான். விடு சாமி. என் 8 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு, யார் எடுத்தாங்கன்னு தெரியாம நான் இங்க இருந்து வர மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. மச்சான் சவுண்ட் ஏத்தாரா, வால்யூமை குறை. நீ கத்துறது காதுல விழுந்து ஆதிரி சிஸ்டர் வெளியில வந்தாங்கன்னா யாருலயே பறந்து பறந்து மிதி மிதின்னு மிதிப்பாங்க. வா மச்சான் வந்துடுறா. வா மச்சான் வாடா. வாடா மச்சான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நான் 8 லட்சம் ரூபாய் எங்க போய் தேடுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த கடவுள் தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். கண்டிப்பா கடவுள் நமக்கு வழி காட்டுவாரு, நீ கவலைப்படாத. நீ வா நீ வா வண்டி வா. இந்த பையில தானே வச்சிருந்தோம்.
அதே மஞ்சப்பை. மச்சான் என்ன மச்சான் அது? டே சாமி, இந்த பை உனக்கு ஞாபகம் இல்லையா? இதில் தான் 8 லட்சம் ரூபா போட்டு வச்சிருந்தேன். நீ நல்லா பாரு. ஆமா மச்சான், இந்த பை எப்படி இங்க வந்துச்சு? டேய் சாமி, நான் அடிச்சு சொல்றேன், பணத்தை ஆதிரோட அப்பா தான் எடுத்திருக்காரு. மச்சான், இப்ப நீ சொன்னது மட்டும் சிஸ்டர் காதுல விழுந்துச்சுன்னா அவங்க நிஜமாவே அடிச்சுதான்டா சொல்லியிருப்பாங்க. டே சாமி, சும்மா என்ன பயமுறுத்தாத. கடவுள் ஒரு வழி காட்டணும்னு புலம்புன, அதை கேட்டு அந்த கடவுளே இந்த மஞ்சப்பை மூலமா ஒரு வழியை காட்டிட்டாரு.